நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கின் போர் பதட்டம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பலரும் இது தொடர்பாக மிகப்பெரிய அதிர்வலைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஈரான் தன்னுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளை மிக வேகமாக இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர் நிறுத்த முன்மொழிவு ஒரு ஏமாற்று வேலையாக இருக்குமோ என்ற அச்சத்தில் பேச்சுவார்த்தை கட்டமைப்பிற்குள் ரஷ்யா மற்றும் சீனாவை உள்வாங்க ஈரான் முயற்சிக்கிறது. வளைகுடா நாடுகளுடன் இணைந்து இந்த பெரும் வல்லரசுகளையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்துவதன் மூலமாக தனக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஈரான் திட்டமிடுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய 15 அம்ச திட்டங்கள் முக்கிய கோரிக்கைகளாக கருதப்படுபவை. அணுசக்தி திட்டம். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக முடக்குதல், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைத்தல் மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கு அனுமதி அளித்தல். பிராந்திய குழுக்கள். ஈரானின் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களுக்கான நிதி மற்றும் ஆயுத உதவிகளை நிறுத்துதல். ஹார்முஸ் நீரிணை. உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்கான ஹார்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பதை உறுதி செய்தல். பதிலுக்கு அமெரிக்கா வழங்கும் சலுகைகள். தடைகளில் இருந்து முழுமையான நிவாரணம் மற்றும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு ஆதரவு. ஈரானின் நிபந்தனைகளும் மறுப்பும். ஈரான் ட்ரம்பினுடைய திட்டத்தை ஏற்கனவே நிராகரித்துள்ளது. ஈரானின் நிபந்தனைகளாக பின்வருவன அறியப்படுகிறது. போர் இழப்பீடு வழங்குதல். ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானின் இறையாண்மையை அங்கீகரித்தல். ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய இராணுவ உதவி. ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் பல்வேறு வழிகளில் உதவி வருவதாக காணொளிகள் குறிப்பிடுகிறது. செயற்கைக்கோள் படங்கள், மேம்படுத்தப்பட்ட சஹெட் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் அமெரிக்க இராணுவ இலக்குகளை தாக்குவதற்கான உளவு தகவல்களை வழங்குகிறது. சீனா வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார் தொழில்நுட்பம் மற்றும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை வழங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 28 அன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானை தாக்கிய நாட்களிலேயே ஈரானும் ரஷ்யாவும் ட்ரோன் விநியோகம் குறித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளன. அதே சமயம் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஒருங்கிணைந்த இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் தனது இருப்புக்காக ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய பக்கம் சாய்வதும் அமெரிக்கா தனது நிபந்தனைகளில் உறுதியாக இருப்பதும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அதிகார போட்டியை உருவாக்கியுள்ளதை புலப்படுத்தலாம். அதே நேரம் கஸ்பியன் கடல் பிராந்தியத்தின் புதிய பதற்றம். காஸ்பியன் கடல் வழியாக ரஷ்ய ஆயுதங்கள் ஈரானுக்கு கடத்தப்படுவதாக வரும் செய்திகள் மிகவும் முக்கியமானவை. வரலாற்று ரீதியாக கஸ்பியன் கடல் ஒரு அமைதி மண்டலமாக இருந்து வந்தது. ஆனால் இப்போது அங்கு இஸ்ரேலிய உளவுத்துறையின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. போர் மத்திய கிழக்கை தாண்டி மத்திய ஆசிய பிராந்தியத்திற்கும் பரவக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நேரடி இராணுவ தாக்குதல்களுக்கு இணையாக ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது அதிநவீன சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் விநியோகச் சங்கிலியை முடக்குவதன் மூலமாக அந்த நாட்டின் பொருளாதாரத்தை உள்நாட்டில் இருந்தே பலவீனப்படுத்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் திட்டமிடுகிறது. ரஷ்யா ஈரானுக்கு வழங்கும் தொழில்நுட்ப உதவியின் மூலமாக சஹெட் ட்ரோன்கள் இப்போது செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் மூலம் இயங்கும் திறனை பெற்றுள்ளன. இது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றிச் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டவை என உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் ஒரு மாற்று வர்த்தக பாதையின் தேவை. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை தவிர்க்க ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இணைந்து டொலர் அல்லாத வர்த்தக முறையை தீவிரப்படுத்தி வருகிறது. இது நீண்டகால அடிப்படையில் அமெரிக்காவின் பொருளாதார பிடியிலிருந்து ஈரான் விடுவது உதவும் தந்திரோபாய நகர்வாகும். இந்த நிலையில் பிராந்திய நாடுகளின் நிலைப்பாடு. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் இந்த போரில் நேரடியாக ஈடுபடுவதை தவிர்த்து வருகிறது. இருப்பினும் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இருதரப்புடனும் சமநிலையை பேண அவை முயற்சிக்கின்றன. இது ட்ரம்பினுடைய 15 அம்ச திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. இந்த தகவல்கள் தற்போதைய போரின் போக்கை மாற்றக்கூடிய முக்கியமான காரணிகளாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் சூழலானது வெறும் 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதலாக மட்டுமின்றி இருக்கவில்லை. இது அமெரிக்கா தலைமையிலான ஒரு துருவ உலகிற்கும் ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய வல்லரசுகளின் ஆதரவுடன் உருவாகி வரும் மற்றொரு துருவத்திற்கும் இடையிலான
ஒரு மாபெரும் அதிகார போட்டியாக உருவெடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை நாம் சற்று இன்னும் ஆழமாக பார்க்கிற போது சில 3 கோணங்களில் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, அமெரிக்காவினுடைய 15 அம்ச திட்டம் ஈரானை ஒரு நிராயுதபாணியாக மாற்ற முயற்சிக்கிறது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை தனது அணுசக்தி திறன் மற்றும் பிராந்திய ஆயுத குழுக்களின் ஆதரவு என்பன அதன் தேசிய பாதுகாப்பின் அச்சாணிகள். இவற்றை விட்டுக் கொடுப்பதும் ஈரானிய ஆட்சியின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என்பதால் ஈரான் ரஷ்யா மற்றும் சீனாவை ஒரு காப்பீடாக முன்னிறுத்துகிறது. இந்த வல்லரசுகளின் நேரடி தலையீடு இன்றி அமெரிக்காவின் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஈரான் ஏற்கப் போவதில்லை என்பது இதன் மூலமாக மிக தெளிவாகிறது. ஆகவே ஒரு போருக்கான சாத்தியப்பாடு இருக்கிறதா அல்லது போரிலே இருந்து விடைபெறுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறதா என்று கேட்டால், தொடர்ச்சியான போரை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் சில நகர்வுகள் வெகுவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் உலகளாவிய பதற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது என்பதோடு உலகத்தினுடைய பொருளாதார அச்சாணியும் மந்தகதியிலே சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா சொல்லுகின்ற தீர்வுகளையும் அதற்கான யோசனைகளையும் ஏற்றுக்கொள்வதில் எந்த சந்தர்ப்பத்திற்கும் தாங்கள் தயாரில்லை என்பதை ஈரான் சொல்லியிருக்கிறது. அதே நேரம் பேச்சுவார்த்தை மேடைகளுக்கு சீனாவும் ரஷ்யாவும் வர வேண்டும் என்கின்ற ஈரானுடைய எதிர்பார்ப்பு என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற கேள்வி இன்னும் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையிலேதான் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய மூலோபாய லாபம். உக்ரைன் போரில் பிஸியாக இருக்கும் ரஷ்யாவுக்கு மத்திய கிழக்கில் ஒரு மோதல் சூழல் நீடிப்பது அமெரிக்காவின் கவனத்தை வளங்களையும் திசை திருப்ப உதவும். அதேபோல சீனா தனது எரிசக்தி பாதுகாப்பிற்காக ஈரானை ஒரு முக்கிய பங்காளியாக பார்க்கிறது. ஈரானுக்கு இவர்கள் வழங்கும் நவீன ட்ரோன்கள், தொழில்நுட்பங்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் போர்க்களத்தில் இஸ்ரேலினுடைய வான்வெளி மேலாதிக்கத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இது பிராந்திய போரின் போக்கை மாற்றியமைக்கும் ஒரு காரணியாகும். இந்த நிலையில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் போர் நிறுத்த முயற்சிகள் ஒருபுறம் நடந்தாலும் மறுபுறம் இஸ்ரேலினுடைய ஈரானின் உட்கட்டமைப்புகளை தாக்கும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்க்கமான முடிவை எட்ட தவறினால் இது ஒரு நிழல் போரில் இருந்து மாறி நேரடி மோதலாக வெடிக்கக்கூடும். அத்தகைய சூழல் ஏற்பட்டால் அது உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் சரிவை ஏற்படுத்தும். ஹஸ்டியன் கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதிகளில் ஒரு நீண்டகால ஸ்திரமற்ற நிலை உருவாகும் என்று சொல்லலாம். இதை எப்படி பார்ப்பது, எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாகும். உலக நாடுகளினுடைய இருப்பையும் அவற்றினுடைய பொருளாதார தற்காப்பையும் உறுதி செய்து கொள்வதற்கு இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த போர் நிறுத்தப்படுவதற்கான சாத்தியங்களே இல்லை என்கின்ற அளவுக்கு நாளுக்கு நாள் போரினுடைய தன்மைகள் விரிவடைந்து வருவது ஆச்சரியமாகவும் ஒரு ஆபத்தினுடைய அறிகுறியாகவும் காணப்படுகிறது. இந்த நிலையிலேதான் அமெரிக்காவினுடைய படைகள் மத்திய கிழக்கை நோக்கி குவிக்கப்படுகின்ற நிலையில் எங்களை காப்பாற்ற நீங்கள் வாருங்கள் என்கின்றது போல இந்த போர்க்களத்திற்குள் நுழையுமாறு ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு நேரடி அழைப்பையும் தன்னுடைய அவசரத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே எதிர்வருகின்ற நாட்கள் இந்த போரினுடைய கடுமையான நாட்களாக மாறப்போகிறதா அல்லது இதுதான் 3வது உலகமாக யுத்தமா? இப்படியான கேள்விகளோடு தொடரலாம். தொடர்ந்தும் எதிர்பாருங்கள், பின்பற்றுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய கிழக்கினுடைய இந்த அவல நிலை, துன்பகரமான செய்திகள் தொடர்ச்சியாக கொதிநிலை அரசியலுக்கு இழுத்துச் செல்லுகின்ற இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம்.